ரசிகர்களே, தற்பொழுது திரையரங்கில் தூத்துக்குடி கிளியாபுட்ரா திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமது உயிர் மூச்சு திரைப்படத்தின் பாடல் காட்சியின் அந்த சிறப்பு தன்மையை விளக்க நம்முடைய திரு ஓம் சக்தி சங்கர் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் சைவ வைணவ இந்து கூட்டமைப்பின் மாநில அமைப்பாளராக இருக்கிறார். அவர் இந்த பாடலின் இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த படத்தினுடைய சில பெருமைகளை சொன்னாலும் இந்த பாடலை பற்றிய சில விஷயங்களை நம்மளுடைய இங்கே பகிர்ந்து கொள்ள வந்துள்ளார். அவருக்காக இந்த பாடலை இன்னொரு நான் அவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணி போட்டு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா போட்டு பாருங்க. எங்க பிள்ளைகள் இதயம் மறக்குது காத்தா திரும்பி பார்த்தா என் பைக்கு இந்த பாடல் காட்சி எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆத்தா ஒண்ணு பார்த்தா என் மனசு ரெக்கி கட்டி பறக்குது பேசாது. ஒரு 60 வயசு 70 வயசு இதுல மக்களை வந்து இளைஞர்கள் மாதிரி அப்படி துடிக்க வைக்க. நான் வந்து
ஒரு திரையுலகத்துல வந்து டி ராஜேந்தர், வைரமுத்து, கண்ணாதாசன் இவங்களாம் பாட்டு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து புதுகுல வைக்கணும். ஏன்னா ஒருத்தரும் மனத்துல வந்து ஒரு துயரத்துல இருக்காங்க. ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பாமரன் நினைச்சோன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஆஸ்பத்திரி செலவு, அவன் மனம் வந்து எப்படி இருந்தா ஒரு துயரத்துல இருக்கும். ஆனா அந்த பாட்டை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்து அந்த மனசு துடிக்கு பார்த்தீங்களா, ஒரு 16 வயசு 15 வயசு பையன் மாதிரி துடிக்காம இந்த வி.சி. ராஜேந்திரன். அந்த உண்மையில சொல்ற அந்த பிரைட்வே சுந்தர் அவங்க வந்து டேக் பண்ணிருக்காங்க. பிரைட்வே சுந்தர் எடுத்துக்காங்க. உண்மையிலேயே அவரை பார்க்கும் போது பழைய காலத்து திரைப்படம் சரி, புது காலத்து திரைப்படம் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு பெரிய டைரக்டர் அவரு, பெரிய அப்பட்டாங்கிறதா சூப்பரா வருவாரு. ஏன் சொல்லன்னா மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவர் நினைச்சிருக்காரு. உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எதுக்கு கேட்டீங்கன்னா, ஒரு உப்பளத்து தொழிலாளி எடுத்தாங்கன்னா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. கட்டாயமா அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அவன் வேலை முடிச்சோன்னு என்ன கோட்டை அடிக்கணுமா, அந்த பாட்டை பார்த்தா கோட்டை அடிக்க மாட்டான். வீட்டுல போய் அவன் அம்மாட்ட சந்தோஷமா அவன் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து ஆத்தா இந்த குடும்பத்துல வந்து ஒரு குதூகலத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த பாட்டு உண்மையில சொல்றேன். இறை அருளாம் இந்த பிரைட்வே சுந்தர் அவர்கள் வந்து உலகம் எங்கும் மிகப்பெரிய டைரக்டர் வருவாங்க. இந்த பாட்டுல வந்து நடிகை தீபா அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்களை போட்டிருந்தா அந்த பாட்டு எடுபட்டு இருக்குமா? இல்ல, ஏன்னா அந்த அம்மா வந்து நேச்சர் உப்பளத்துக்கார தூத்துக்குடி மக்களுடைய அந்த வார்த்தை அது என்ன சொல்லுவாங்க ஸ்லாங், அது அப்படி வருது. ஒரு உப்பளத்துல வேலை பார்த்தா ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அது அப்படி இருக்கு. தூத்துக்குடி ஸ்லாங் அப்படியே. உண்மையில இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும். ஆஸ்கார் அவார்டு சொல்றாங்க பாத்தீங்களா, அது தேடி வரும். கட்டாயமா அந்த படத்துக்காக வரும். இது எப்படின்னா இந்த இதை தயாரிச்சது யாருன்னா ஒரு அத்திமரப்பட்டின்னு ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி ஜோதிக்கு அவருடைய மனசை பாருங்க. இந்த மக்கள் தூத்துக்குடியில என்ன உப்பிட்டவரை உள்ளளவு நினைச்சு சொல்லுவாங்க. அந்த உப்பு தொழிலாளி என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன இது பண்ண சொல்றாங்கன்னா இது உலகமே திரும்பி. இதுல ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய எண்ணத்துக்கு அவருடைய வீட்டுக்காரம்மாவும் அது ஹெல்ப்பா இருந்து அதுக்கு ஒரு உயிராக்கம் கொடுத்திருக்காங்கல்ல, அவங்க மெர்சி ஜோதிமணி, அவங்களுக்கும் நம்ம ஒரு நன்றியை சொல்லணும். மெர்சி ஜோதிமணி வந்து வள்ளுவன் வாசிக்கு மாதிரி, வள்ளுவன் வாசிக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு இது செய்யாதீங்க, எடுங்க, இது இந்த மக்களுக்கு தேவை. இது ஒரு பெரிய ஒரு குடிங்கிறது வந்து உலகத்தை கெடுக்கு. அந்த குடியை இது பண்றது அதை நிப்பாட்டுறதுக்காக இந்த இளைஞர்கள் படிக்கிற பிள்ளைகளாம் குடிக்க இருப்பது, அது இந்த படம் வந்து குடியை நிப்பாட்டும், இன்னொன்னு சந்தோஷத்தை கொடுக்கும். வரதட்சணை குறைமை காலையில் தான் படம் பார்த்தேன். ஒரு பொண்ணு வரதட்சணை குறைமையினால இந்த இளம் பெண்கள் வந்து அப்படியே கண்ணீர் வடிக்காங்க. அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையாண்டுருக்காரு. ஏன்னா பணம் சம்பாதிக்கா இவர் இறங்கணுமா தெரியல, ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜை சொல்றாரு. ஆமாண்ணா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இங்க திருச்செந்தூர்ல இருந்து கோயில்பட்டி வரைக்கும் எத்தனையோ பேர் சினிஃபீல்ட்ல இருக்காங்க, இறங்குறாங்க, ஒரு சிலர் ஒரு படங்களை எடுக்காங்க. ஆனா யாருமே வந்து அந்த ஃபீல்ட் அவுட் சினிமாவுக்கு வந்து சினிமா வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற மாதிரி யாருமே தெரியல. ஆனா சுந்தர் வந்து வரிசையா ரிலீஸ் பண்றாரு, அடுத்தடுத்து படங்கள் புக் பண்ணி வச்சிருக்காரு. மிகப்பெரிய நடிகர்கள், வெள்ளி விழா கண்ட நடிகர்கள் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்காரு. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு கூட நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கும் போது ஏதோ ரெக்க கட்டி பறந்த மாதிரி லேசா தோணும். உங்களை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. நான் அந்த காலத்து வந்து சுப்ரீம்ராஜன் வடிவேல பார்த்த பிறகு இயல்பாவே பிளட்லயே உங்களுக்கு அந்த வேஷம் இருக்கு. அண்ணன் சொல்லுங்க, நீ பார்க்கும்போது எனக்கு என்ன அடையாள கேட்டுக்கீங்க. அது என்னன்னா ஒரு கேட்டுக்கோங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. என்னன்னா நடிப்பு பிளட்ல வரும். சும்மா சொல்லி சும்மா இந்த இதுக்காக ஆக்சன் வரக்கூடாது, ரத்தத்திலே வரணும். நடிகர் சிவாஜி கணேசன் வடிவேல பாருங்க, அவங்க அந்த வந்து நின்னாலே சிரிப்பாங்க. உங்களை பார்த்த உடனே கேட்கும் 10 தூத்துக்குடியில ஒரு நகைச்சுவை மாமன்னன் வந்துட்டாரு. அது எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. அதாவது நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம டைரக்டர் கூட சேர்ந்து இப்ப ஒரு கலைப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2-3 டைரக்டர் கேட்டிருக்காங்க கதைக்கு. அது அவங்க எப்படி நீ வேலை வாங்க போறாங்கன்னு தெரியல. என் கூட சேர்ந்து இப்போ டைரக்டர் சொன்னாருன்னா அவர் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அதனால அவர் சொல்லும் போது எனக்கு என் மனசுல உள்ளது சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் கூச்சம் இல்லாம இருக்கும் நடிக்கும் போது. புதுசா ஒரு டைரக்டர் அவங்க எத்தனை படம் எடுத்திருப்பாங்க, யாரெல்லாம் வச்சு எவ்வளவு பெரிய நடிகர்கள்லாம் வச்சு எப்படி வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம்
ஒரு மாதிரிதான் இருக்கும். இருந்தாலும் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த படம் வெள்ளி விழா படமாக மாறும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன வந்து வியாபாரத்துக்கா படம் எடுத்த, அதான் மெயின். மக்களை திருத்தணும், ஒரு நல்ல குறிக்கோளோட இது இறையருள். ஒரு சத்தியம் என்பது சொல்லல செயல்பாங்க. இந்த சத்தியத்தை நீங்க வந்து எழுதிருக்கீங்கன்னா திரையில காமிச்சீங்க. அதனால ஆண்டவன் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் குடிய விடுவாங்க. ரெண்டாவது வரதட்சணை வாங்கினா அவன் ஆம்பளை இல்ல, வரதட்சணை கொடுத்து பொண்ணை கட்டணுங்கிற ஒரு இதுக்கு நீங்க ஒரு பிள்ளையா சொல்லி போட்டீங்க. மாத்திருந்தீங்களோ? மாத்தும். ஏன்னா நல்ல வேலை இதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை முடிச்சிட்டேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாது. இந்த மாற்றத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. இது என்னன்னா சினிமா மூலியமா புரட்சி பண்றீங்க. ஒவ்வொருத்தரும் அரசியல் பண்றேன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா அந்த சினிமா மூலியமாக ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சி பண்றீங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணல, அமைதி புரட்சி. இன்னொன்னு அவங்கள வந்து குதூகலப்படுத்துறீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தி இது பண்றீங்க. இறை அருளால உலகம் எங்கும் வாழும் அவ்வளவு சினிமா ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. அதான் முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்க உள்ள போயிட்டீங்க. இந்த டயலாக் வந்து நாயக்கடைக்காரன் போடுவோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் மங்களம் பொங்கிட்டு படிக்கிற மாதிரி அவங்க வந்து தலையக்கா போடுறாங்க. அது இல்ல, நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு மனிதன் திருந்தனா உலகமே திருந்தும். அப்ப ஒரு மனிதனை திருந்ததுக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கீங்களா, இது வந்து சத்தியம். இது வந்து கடவுளால் ஆசிரியப்பட்டது. ஏன்னா இறைவன் வந்து உங்க மூலியமா இந்த திரைத்துறையில வந்து ஆபாசம், கொலை, கொள்ளை, இந்த ஒரு பொண்ணை வந்து எப்படி கற்பழிக்க, இதெல்லாம் சொல்லி கெட்ட விஷயங்களை காமிக்கும் போது அடிக்கடி சண்டை, வந்து வெறுப்பு, அதெல்லாம் மீறி நீங்க ஒரு தர்மத்தின் வழியில போறீங்க. இது குடிக்காதீங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து வரைச்சிருவாங்க சொல்லி நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பொன்னேடுகளால் பொறிக்கப்பட்டது. ராமாயணம், மகாபாரதம், பைபிள், நம்ம குரான் மாதிரி நீங்க திரை உலகில மிக சிறந்த கருத்து சொல்லுவீங்க. இந்த படம் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையும். என் மனதார வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றி மட்டுமில்லை, ஆஸ்கார் அவார்டு வரும். பொருளாதாரத்துல இது மிக அடுத்த படம் எடுக்கும்போது டைரக்டர் சங்கர் மாதிரி ஒரு 10-100 கோடி ரூபாய் படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யற விஷயங்கள் நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கு இறைவனை பொறுத்து இருப்பான். நல்ல கருத்துக்களை வெளிக்கொண்டு இது பண்றோம். அதனால கவலைப்படாது. இது அவார்டு மட்டும் இல்ல, இது ஆளும் கட்சியும் மேல உள்ள மத்திய அரசு பார்த்து உங்களுக்கு ஒரு அவார்டு உடனே கிடைக்கும். ஏதாவது செய்வாங்களா? கிடைக்கும். இந்த படத்துக்கு அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் நிதி உதவி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இததான் அவங்க முதல்வரும் பிரதமரும் சொல்லிட்டு இருக்காங்க, குடியினால வர கெடுதல். ஆனா அந்த படத்துல அந்த ஒரு சீன் சிறப்பா கட்டெக்ட் பண்ணி விட்டுற மாட்டாங்க. அருமையா இருக்கு. நம்ம வந்து 2 குழந்தை இருக்குன்னா அவங்க போதையுடைய உச்சத்து போனவங்க 2 குழந்தை போடலாம். அவனுக்கு அறியல இந்த விஷயம். இது வந்து உண்மையான நடந்த கதை. இதுல வந்து உண்மையிலேயே நடந்த கதை. இந்த தீர்ப்பு உண்மையாவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதை வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து டைரக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா யாரையும் வச்சாங்கன்னா இவ்வளவு எமோஷனல் கிடைக்காது. கிட்டத்தட்ட வந்து உட்கார்ந்து வெளியே போற அந்த சீனை மூடி கட்டி வந்து இலகன ஆம்பளம் அந்த சீனோட தாக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். டைரக்டர் எப்படி எமோஷனலா, உண்மையிலே சொல்ல போனா அவரு சரக்கடிக்கிற ஆளும் கிடையாது. ஆனா அந்த சரக்கோட தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. ஒவ்வொரு வீடுகள்ல இன்னைக்கு இந்த உப்பளத்துல நடக்கக்கூடிய இந்த சுத்தியால உள்ள இந்த கிராமங்கள்ல மக்கள் வந்து எப்படி கரிய வளவு 1000 ரூபாய். இன்னொரு விஷயம் தான், எங்கெல்லாம் இறைவன் அவதரிப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த குடியையும் இந்த வரதட்சணையும் மனத்துல கொண்டு இந்த படம் அவார்டு மட்டும் வாங்க மட்டும் இல்ல, ஒவ்வொருடைய உள்ளத்திலே அப்படி அது வந்து ஒரு நல்ல ஒரு இதை விவேகானந்தர் சொல்லுவாரு, உறுதியான 10 இளைஞனை கொடுங்க, நான் அந்த உலகத்தை திருத்துவேன். ஆனா நீங்க 1 லட்சம் 1 கோடி பேர் இதை பார்த்தாங்க இல்ல,
அதுல ஒரு 50,000 பேர் தெரிஞ்சிருவாங்க. இந்த 50,000 பேர் தெரிஞ்சதுல பார்க்கணும், மக்கள் பார்க்கணும், பார்க்காது. இன்னும் அடுத்த பாருங்க, இந்த படம் தமிழ்நாடு ஃபுல்லா வெட்டிக்கிட்ட போனா 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோம் இந்த போய் நினைச்சிருக்க கூட நல்லா இருக்காம உயிர் மூச்சு நல்லா ஓடுதாம்ல, சந்தோஷம். அந்த படத்தை பார்த்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இந்த உயிர் மூச்சு தமிழகத்தினுடைய நிரந்தர சிறு திரையுலகத்தின் உயிர் கொடுக்கும் மூச்சு, உயிர் கொடுக்கும் மூச்சாரும் கவலைப்படாது. இது அவார்டு படம். இந்த பொண்ணு நடிச்ச நடிப்பு அந்த பாத்தீங்கன்னா அந்த சீன்ல தான் நல்லா கண் கலங்கிட்டேன். ஒரு கல் நெஞ்சனும் கண் கலங்குற அளவுக்கு எடுத்திருக்காங்க. கட்டாயமா கட்டாயமா உண்மையிலே அது மாதிரி கோட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இது இது ஏன் என் மனசுக்குள்ள எத்தனை கோடி ஆச்சுன்னு கேட்டேன். இல்ல சார், ரொம்ப சாதாரண புரிச்சல் ஒண்ணு. அந்த உப்பளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் உண்மையிலே ஒரு சங்கருக்கு ஈக்குவலா பாத்தீங்கல்ல. பாத்தீங்களா சங்கர் வந்து மலை லாரியில அந்த பொம்மை படம் வரைஞ்சிருப்பாரு. பாத்தியில பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர் படி தூக்கி விட்டுருக்கு, எவ்வளவு கோடி வாங்கியிருப்போம் மூட மூடையா. உண்மையிலே சொல்றேன், படம் வந்து படம் இல்ல, ஒரு மக்களுக்கு ஒரு பாடமா. வெரி குட். ஒவ்வொரு வீட்லயும் இதை சொல்லுவாங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் குழந்தைகளை பார்க்க சொல்லணும். இனிமே ஒவ்வொரு டீச்சர்ஸ் எல்லாம் அவளை கூட்டு வந்து இது பண்ணுவாங்க. நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க வருவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அரசு பள்ளி மாணவர்களும் பார்ப்பாங்க. அந்த பள்ளியெல்லாம் பார்த்து எப்பா குடிக்காதப்பா, குடிச்சதுனால ஒரு 2 குழந்தை இறந்ததுப்பா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் தாய் தப்பிடிச்சா பாருப்பா, அம்மா எடுத்து 60 மணி வச்சு கழுத்தை வெட்டிடுறா, உனக்கு இன்னைக்கு அதே மாதிரி ஆயிரம். அதனால இது ஒரு விழிப்புணர்வு படம். வந்து போதை இல்லாத போதை மயான பாதை. இதை நீங்க திருத்ததுக்காக இது பண்ணிருக்கீங்க. இல்ல, மனுஷனுக்கு இயற்கையாவே மயான பாதை உண்டு, போதை சீக்கு வந்த மயான பாதை. நீங்க நகைச்சுவை தென்றல் உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கன்னா, தூத்துக்குடி நகர்ல ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகரை நாங்க பெற்று பெரிய வாழ்த்துக்கள். டைரக்டர், தயாரிப்பாளர், விவசாயி வந்து இந்த படத்தை எடுக்கணும். அந்த படத்தை எடுக்கும் போது அது நல்ல கருத்துக்களை சொல்ல நினைக்காம உண்மையிலே அதே பெரிய விஷயம். அந்த மனதார பாராட்டுற கருத்துக்கு, அதாவது அண்ணாச்சி மனசுல வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கு அவங்க வீட்டுக்காரம்மா, அவங்களுடைய தம்பி, அவங்க மிஸ்ரின் ஜோதிமணி அந்த அக்காவோட தம்பி, எல்லாரும் நம்ம அத்தா நினைக்கக்கூடிய கருத்துக்கள் வெளிவரணும், மக்கள் திருந்தணும், மக்களுக்கு ஒரு நல்ல அந்த சிபிஆர் இந்த ஹார்ட் அட்டாக் பத்தி சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய பேருக்கு அது விழிப்புணர்வு தெரியல, நிறைய பேர் தெரியாம இறந்து போயிடுறாங்க. ஆனா அந்த அந்த கதாநாயகன் செய்யும் போது அந்த கதாநாயகன் சேர்ந்தோட அந்த பொண்ணு வந்து வாயை வச்சு அவன் எதிரி அவனை கொல்லன்னு வரான், கற்பழிக்க வரான், அவனுக்கு உயிர் மூச்சு கொடுக்கா பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து எப்பமா வீடியோ வாயில வச்சுக்கிட்டே இருக்கான், வாய் எவ்வளவு நேரம். ஆனா சிந்தனை வந்து எப்படி பாத்தீங்களா, உயர்ந்த சிந்தனை. ஒரு கெட்டவனுக்கும் வில்லனுக்கும் வாழ்க்கை கொடுக்கணும், அவனை மனம் திறந்த வச்சுக்கிட்டு. அந்த டைம்ல அவனுக்கு அந்த அது எதுக்காக சொல்றோம்னா, இப்போ அந்த காய்ச்சல் வந்த மாதிரி திடீர்னு ரோட்ல நடந்து போறவங்க மயங்கி டப்புன்னு விழுந்துடுறாங்க, பார்த்தா மாரடைப்பா இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுனா ஒரு 30 தடவை இப்படி அமுக்கி 30 தடவை 40 தடவை நல்லா நம்ம இந்த உள்ளங்கை இந்த சைடு வந்து நல்லா அழுத்தி 2 கையை வச்சு பிரஷ் பண்ணி 30 தடவை அமுக்கி விட்டு 5 மீட்டர் உள்ள போற மாதிரி 5 சென்டிமீட்டர் என்ன 5 சென்டிமீட்டர் உள்ள போற மாதிரி அழுத்தி விட்டு வாயை திறந்து ஊதி விட்டா 199% அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டம் நம்ம அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த படத்தை பார்த்தா ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு. இந்த படம் எடுக்கிறவரு மருத்துவரா இல்ல சமூக சீர்திருத்தவாதியா? ஏன்னா எல்லா கருத்துக்களும் கொடுத்து மக்களை திருத்ததுக்காக அவங்க பயன்படுத்துறாங்க. தயாரிப்பாளர், மனைவி, அந்த குடும்பம் இறைவனால் ஆசிரியப்பட்ட குடும்பம். இந்த கவலைப்படாங்க, இவங்க 100 படங்கள் எடுப்பாங்க. அதான 10 வருஷம் சிரிப்பிட்டு அவங்க கையில இல்ல ஏதாவது மயங்கி விழுந்தாங்கன்னா உடனே என்ன செய்யறாங்க, ரோட்ல உள்ள ஒரு சோடா வாங்குறாங்க, ஒரு தண்ணியை வாங்குறாங்க, பச்சைக்குன்னு தெளிக்காங்க, லேசா காத்தி வீசுவாங்க, முடிச்சிருவான்ட்டு. அந்த மாதிரி செய்யறதை விட இந்த முதலுதவி கரெக்டா இருக்கும். சூப்பரான விஷயம். இதுக்கு வந்து இதை செய்யறதுக்கு டாக்டர் தான் வரணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல நிக்கிறவங்களும் நம்ம செய்யலாம்ல இல்லையா? இது வந்து கலெக்டர், டாக்டர், பெரிய பெரிய அரசு அதிகாரி, டிஜிபி எல்லாம் பார்த்து இந்த படத்தை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க செய்ய சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அரசு வருமானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உங்க சொந்த காசுல ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கீங்க. இது உலகமே திரும்பி பார்க்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களும் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி போராடி செய்யறோம், செஞ்சு இது பண்றோம். அதாவது அண்ணாச்சியும் அவங்களுடைய பணத்தை போட்டு செய்யறாங்க, நாங்களும் இது பண்ணி வேலை பார்த்து அதை ஃபீல்டு ஒர்க் பண்ணி தியேட்டர் கொண்டு வந்துட்டோம்.
இனி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 200 தியேட்டர்ல கொண்டு வர்றதுக்கு என்ன வழிவகை உண்டோ அதுக்கான முயற்சிகளை நாங்க மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். இது அரசு உடனே தலையிடும். இந்த படத்தை உரிய இடத்துல நாங்க சேர்க்க இது பண்ணுவோம். அரசு மானியம் வழங்கும். இன்னொன்னு, இந்த படம் 100 நாள் வெற்றி விழாவாகும். ஒவ்வொரு வீட்டுல இருந்து படை எடுத்து இந்த விஜய் படத்தை அஜித் படத்து போறாங்களா அந்த மாதிரி போறாங்க. இது என்னுடைய வாக்கல்ல, இறை வாக்கு. இதுல சிவசன் ஒரு தம்பி அவர் நடிச்சிருக்காரு. சொல்றேன், அந்த தம்பியை பார்க்கும்போது நான் இப்படி நினைக்கல. அவருக்குள்ள இப்படி ஒரு கலைஞானம் இருக்காங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, மண்ணை என்ன செய்றீங்க, சிற்பமாக்குறீங்க. மண்ணை சிற்பமாக்குறோம். கல்ல சிற்பம் பண்ண, கல் சிற்பம் வேற, மண் சிற்பம் வேறையா? கல் சிற்பம் கூட இதாகும், மண் சிற்பம் பயங்கரமான. அந்த ஒவ்வொரு மண்ணை இறைவச்சுவான். மண்ணை மண்ணாவாக்குற மாதிரி திறமை, சரியான திறமை. இந்த டைரக்டர் உலக புகழ் பெறுவார். என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். உங்க வாழ்த்துக்கள் எப்பவும் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமே. இது இறை வார்த்தை. இனி ஒவ்வொரு இல்லங்களும் உள்ளங்களும் பொற்காலமாக அமைய அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் சுமங்கலி சதீஷ். பாய்.